பள்ளியில் ஒரு நாள் நான் தான் பெரியவன் என்று இருக்கும் ஒரு பெரிய பூனை தன்னில் மெலியவன் ஆகிய ஒரு சிறிய பூனையிடம் திமிராக ஒரு கிண்ணம் நிறைந்த நூடுல்ஸ் அந்த சிறிய பூனையின் தலையில் கொட்டியது. அதனால் அங்கிருந்த எல்லா பூனைகளும் அந்த சிறிய பூனையை பார்த்து சிரித்தது. அந்த பூனை அவமானத்தில் அங்கிருந்து சென்று பின் கவலையில் அழுகின்றன. இதை பார்த்த ஒரு குங்ஃபு மாஸ்டர் எலி ஒன்று அந்த பூனையின் வருத்தத்தைக் கண்டு அந்த பூனையிடம் நான் உனக்கு குங்ஃபு சொல்லித் தருகிறேன் என்று கூறி அந்த பூனையை தன் இடத்திற்கு அழைத்து சென்று அவனுக்கு பயிற்சி கொடுத்தது. ஒரு மாதம் பிறகு தனது பயிற்சியை முழுமையாக முடித்த அந்த சிறிய பூனை தன்னை அவமானப்படுத்திய அந்த பெரிய பூனையை பழிவாங்க அது தன் பள்ளிக்கு சென்றது. அங்கு இருந்த அவனிடம் தனது குங்ஃபு வித்தை மூலம் அந்த சிறிய பூனை சண்டை போடுகிறது. நீண்ட நேர சண்டைக்கு பிறகு அந்த பெரிய பூனை தனது தவறை உணர்ந்து அந்த சிறிய பூனையின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது. இதை பார்த்த அனைத்து பூனைகளும் வியப்பில் ஆடிப்போனார்கள். தம்மில் மெலியவரானாலும் தவறு இழைக்காதே